வெல்கம் டு புஷ்பா பிரதர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜூ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் டிக்கெட் எடுக்க போனோம். அந்த இடத்துல அடல்ட்டுக்கு வந்து 200 பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸுக்கு வந்து 50 பண்ணுறாங்க. இது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை. வேணா உள்ளே போய் பார்த்துட்டு வந்து வேணா சொல்கிறோம். இப்போ வந்து நீங்கள் மே மாதம் போனவங்களுக்கோசம் இந்த வீடியோ நாங்கள் பண்ணல, ஜூன் மாதத்துக்கு மேலே போகிறோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், கோச்சுக்காதீங்க. ஆனால் அதேமாரி இன்னொரு விஷயம் இங்கே இருக்குன்னா என்னென்னா, இங்கே கேஷாக வந்தால் இதுவும் இல்லை, ஃபுல்லாக ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஏன்னா நாங்கள் கேஷோட வந்துட்டோம், எங்களுக்கு தெரியாது, அதால் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இப்போ ஆன்லைன் கேஷ்ன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் ஆன்லைனில் பே பண்ணி தான் உள்ளே வந்துருக்கோம். அதுக்கு இவ்வளோ ஒர்த்தான்னு தெரில, இருந்தாலும் பாருங்கள். உள்ள போறோம், எல்லாத்தையும் பாக்குறோம், உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம். வாங்க போலாம். அதே மாதிரி இன்னொன்னு செவ்வாய்க்கிழமையும் ஹாலிடே. இது செவ்வாய்க்கிழமை மணிக்கு யாரும் வந்துடாது. ஆமா. என்ன பண்றேன்னு இதெல்லாம் கேமரால எடுக்கிறேன். வாழைப்பழம் சாப்பிடுற குழந்தைடா இது. மூஞ்சி பிடிக்கல திரும்புது. சாப்பாடு பிரவீன் போலாம் குரங்கு பார்த்து. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி கருங்குரங்கு கிட்ட. இதோட இனப்பெருக்கம் வந்து 20. ஆளுக்கு போயிட்டாங்க. லூஸ் மாதிரி கத்தினா எல்லாம் ஓடு வந்து கரியா. கிட்ட போட புகழி பழக்கத்தை நான் வீடியோ போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மயிலை பார்க்க ஒரு கண்ணாடி மாரி ஒன்று வச்சுருக்காங்க. அது உள்ளே இருக்கிறது அவ்வளோவும் தெரியல, கண்ணாடி ரொம்ப அழுக்காக இருக்குது. இந்த வண்டலூர் ஜூவோட மேனேஜ்மெண்ட்டு இல்லை வேலை செய்கிறவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லுங்கள். மனித குரங்கு அதான் சிப்பாயிச்சு. பையன் போறா பயமே எந்த போச்சு பாத்தியா எத்தனை வாட்டி சொன்னாலும் இது பண்ண மாட்டேன். பப்ளிக் பிளேஸ்ல இத்தனை பேர் பாக்குறாங்க, அதனால இல்லாம நீ மாட்டி அது பார்த்துடா நமக்கு இருக்கு. சரி மேல இருந்தா யாரா அது புதுசா ஃபேமிலியில அது மேல யாரு டைம் வந்துச்சு, நான் சாப்பிட போறேன். அதிகமே நிக்காதா. அப்புறம் என் புள்ள வெளியே தப்பிட்டு போயிட்டு அன்னைக்கு வளர்ச்சிடா அதை பிடிச்சி வீடியோ வந்தானே 2 போஸ்ட் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்தானுங்க, வந்து கொஞ்ச நேரம் மரத்தில் ஏறி அப்படி இப்படின்னானுங்க, திரும்பி உள்ளே போயிட்டாங்க. இந்த குத்த காசுக்கு வேலை செய்கிறவங்கன்னா இவனுங்க மட்டும்தான் பார்த்துக்கணும். வந்தானுங்க 2 போஸ்ட் போயிட்டாரு.
தான் இப்போ அங்கேருந்து வருவாங்க திருப்பி வருவாங்க. என்ன கம்மி போடுறாங்க ஏறி வராங்க. ஏய் ஃபுல்லாக ட்ரைனிங்டா பார்த்தல வந்தானுங்க ஒரு போஸ்ட் கொடுத்தானுங்க. இது போதும் இவங்களுக்கு கிஃப்ட் 200 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துட்டாங்க திருப்பி. அப்படிதான் கஷ்டம் தான் இருக்குது. சாப்பிட்றான் தூங்குறான் பேல்றான் வேலையை வச்சு வேற வேலை எதுவும் போட மாட்டான். வெள்ளை அடுத்து இது என்ன இடம் தெரியல. கபாலி பட்டில ரஜினி கூட கண்டுபிடியாது. இப்ப கொஞ்ச நாள் ஆகுதுல கூண்டு வளருண்டா. வயசாகல அதுக்கு கூண்டு என்ன வளரும்? அது வளரும். அது நம்ம விவசாயி வளரல. ரொம்ப பெருசா இருக்கு. இது வந்து வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 80 வருஷம் வாழும். பாவம் அச்சுக்கலாம். என்னடா இது ஒட்டுக்க மாதிரி இருக்குது. புகழ் புகழ்ரா புகழ். ட்ரைனிங்கு வந்துக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம். ரொம்ப டீசெண்டாக இருங்க. நீ ரொம்ப டீசெண்டா இருக்கு. காலை இருக்கீங்க என்னடா முக்குற பைஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சமாக தண்ணி ஃபில்டர் பண்ணி தண்ணி எல்லாம் தராங்க. நீங்க என் கூட கோழி டான்ஸ் ஆடுறீங்களா? உங்க கைகளை கொஞ்சம் ஆடுறீங்களா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறான் லூசு. அதான் என்ன பார்த்து பண்ணுங்க, என்ன பார்த்து பண்ணுங்க, என்ன பார்த்து பண்ணுங்க. ஒரு கரெக்ட் தான் இருக்கா. அதுவும் சிங்கிளா இருக்கானுங்க. தலைவன் இவனும் சோம்பேறியா இருக்கான். தூங்கிட்டே இருக்கான். இவனும் சிங்கம் சரியான வெயில். கரண்டிங் மட்டும் சேஃப்டியாக கரண்ட் வச்சிருக்காங்க. வெளியே ஓட்டு வந்து ஏய் உங்க அண்ணன் கூப்பிடுறான் பாருடா. ஏய் நீடா அதே மாதிரி ட்ரெஸ்லாம் வர கலர் அப்படியே இது ட்ரெஸ் 200 கொடுத்து வந்ததுக்கு அந்த சிங்கத்தை பார்த்தோம். அது 10 தான் இருக்குது. சோம்பேறி சிங்கம் அது சரியான எல்லாரும் வருஷம் வந்தாலும் அவன் மட்டும் தான் தூங்கினே இருக்கான். வந்து நாங்கள் இந்த சிங்கத்தை பார்த்துருக்கோம். வாங்க இதுதான் மிச்சம். உங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரியல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிங்கத்தை கேமராவில் இதெல்லாம் சிங்கம் சண்டியில் போடுவாங்க பார்த்துருவாங்க. சூர்யாவே ஒன்று போவார் பத்தி. வெயில் சிங்கம் பொம்மை யாருக்கும்
என்ன துங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். ஐயோ ஆளுங்க அறிவு ரொம்ப பத்து இவ்வளோ பிடிச்சில் இருக்கிற தீர்ந்துச்சுரு ஏன் பண்ணுறது கை வெடி வருது. நம்ம ஃபோனை போட்டோன்னா கண்ணாடியை தொடாதீர்கள். Do not touch glass. இவ்வளோ பெருசாக இருக்குது பாம்பு. எதுவும் முழுகிட்டு இருக்குதுண்ணா. அது இங்கேதான் போகுது. மூஞ்சி பாரு எப்படி தோணுது. வாழ்றா பைத்தியக்கார மூஞ்சி வளர்ப்பாங்களே அது. கூட வந்து மாட்டினதுக்கு நானே தலையில் மால்வாரி போட்டுக்கிறேன். அது ஏதோ நான் சாக்லேட்டு வச்சுருக்கேன். ஏய் இல்லை பிளான் போடுறான். அப்போதான் குளிக்க வைப்பாங்க. அப்போதான் குளிக்க வைப்பாங்க. தலையிலே தானே மண்ணை வாரி போட்டுக்கிற மாரி உங்ககிட்ட வந்து மாட்டிக்கணுன்ட்டு இவனெல்லாம் கொடுக்குற 200 ரூபாய்க்கு நின்று மாட்டு தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறேன். வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் குத்துருப்பானுங்க. வெயில் அடிக்க சாவடிக்கிறாங்க. அது சுத்தி காடை தண்ணி கூட தர மாட்டேன். அப்பா கத்த மாட்டேங்குது. குட்டியா கத்து பாகுபலியிலலாம் மேலே ஒரு இரும்பு ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அது கவசம் மாதிரி பிளாஸ்டிக்கில் வர மாதிரி மூச்சு விடுறோம் அந்த லேவை. வா அச்சே கம்மியை வச்சு நான் போயிடுவேன். அதை கூட பாருண்ணா, அது முட்டை தோவும் கிடக்குது பாருண்ணா நிறையா. தோ போட்டுக்குது பாருண்ணா முட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விலங்குலாம் நம்ம வந்து வளர்க்குற மாதிரி ஒரு ஸ்கீம் மாதிரி ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கேன் இதை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு இங்கே இருக்கிற எந்த அனிமல் வேணால் அடாப்ட் பண்ணிடலாம். அடாப்ட்னா நீங்கள் வந்து வீட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கேயே வச்சு அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், காசுலாம் கொடுக்கணும். அது மாதிரி நிறைய பேர் வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ஆக்ட்ரஸ்லாம் அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தால் ஸ்கேன் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பெருசாக போடுறோம் ஸ்கேனரை. இப்போ ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் ஏதோ பண்ணாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நியூஸில் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் காசு டொனேட் பண்ணணும், ஃபுட்டு அது இதுக்கு அது தேவைக்கு அது மாதிரி எதுனா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி பிரவீனே நீயும் ட்ரெஸ் போட்டு உள்ள ஏய், நீ போடா, நீ கரெக்டா இருப்படா. நீ போடா. சட்டை பண்ணி சோறு ஏய், இவனை பாம்பா மாத்தி கவுண்டர் பண்ணி ஒரு பானா மாத்தி நீ ஏனியா மாத்தி. கவுண்டர் பண்ணி ஒரு படத்துல அடை பண்ணி வச்சிருவாங்க பாரு. உள்ள வச்சு ஜெயில உள்ள போட்டு அதே மாதிரி இருக்கும். சோறு போடுறப்ப மட்டும் வந்து கேட்டு அடுத்தது பார்க்க போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாங்ல ஒரு கடை இருக்குது, அங்க சாப்பிட போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலிக்கும். ஆமா, நாங்க கொஞ்சம் 4 பேர் அதிகமா சாப்பிடுவோம். அது பார்த்தீங்கன்னா நீங்க வயிறு கொஞ்சம் வலிக்கும் உங்களுக்கு. அதுக்கோசம் நாங்க வீடியோ ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்றோம். நம்மளுக்கு வந்து வெயில் அதிகமா இருக்கிறதால தண்ணி ஆன் பண்ணிடுவாங்க நம்மளுக்கோசம். வேலை தண்ணியில நனைய போறோம். இல்ல புரியல என்ன இது. அடியே இந்த உடம்பு ஹீட்லாம் டைட்டானிக்கா? கம்மியா இந்த மாரி பார்த்தீங்கன்னா வெயிலுக்கோசம் மேலே ஏதோ பைப் மாரி போட்டு தண்ணிலாம் அடிக்கிறாங்க. கொஞ்சம் எப்படி சொல்றது, ஹீட்டு கம்மியாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியல. மண்டியில் அதே மாரி என்னன்னு தெரியல, வயசான தாத்தா மாதிரி ஏதோ வெள்ளை வெள்ளையா ஆகுது. நல்ல தண்ணியா உப்பு தண்ணியான்னு ஒண்ணுமே தெரியல. நாங்க வெயில் ஓசம் நிற்கிறோம், அவ்வளோதான். நீ நஞ்சினாண்டா அதுக்குள்ளேயே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய் பாய், டாடா. வெயில் ரொம்ப முடியல, ஆமாம், கால்லாம் வலிக்குது. ஜூன்லயே இப்படி வெயில் அடிக்குது. இன்னும் மே மாசம்லாம் நாங்க வந்திருந்தா அவ்வளவுதான் போல. செட்டு ட்ரிப்பும் வரதா இருந்தா எடுத்துன்னு வந்துருங்க. போட்டா கேப்ல கேர்ஃபுல்லாக வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் 200 ஒர்த் இல்லை. பார்க்கலாம். டாடா, பாய் பாய். அடுத்து லைக் பண்ணுங்க.